Good morning. Welcome to Market Today by ECTRA T Arulrajhan. So today is 4th September 2023. இன்னொரு pre-market information பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சற்றே சமநிலையில் வியாபாரமானதாக பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் -0.03%, S&P 500 +1.8%, நாஸ்டாக் -0.02%. பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்திருக்கிறது. அதே நேரம் இன்னைக்கு காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருகிறது. இந்த நிலையில நம்முடைய நிப்டி எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிஃப்ட் நிப்டின்ற பேர்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் டேர்ம்ஸ்ல வியாபாரம் ஆகுது. இது மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 20 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு கேப் அப்ல இருக்கிறதா பார்க்கணும். சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிருந்த நிலையில சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 19,250 ரேஞ்ச் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஸோ அதுல இருந்து இப்போ எங்க போயிடுச்சு, அப்பர் ரேஞ்சை நோக்கி போயாச்சு. ஸோ இந்த அப்பர் ரேஞ்ச் அப்படின்றது இப்போ தடுக்கப்படுமா உடைக்கப்படுமா அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் வலிமையான தடுப்பு தற்போது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இதை தாண்டுவதற்கு இன்னைக்கு எடுக்கிற முயற்சி வெற்றியடைமான்றதை நம்ம பார்க்கலாம். நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஸ்டில் இன்டாக்ட். இப்போ அந்த லோவர் ரேஞ்சில இருந்து பேங்க அப்பர் ரேஞ்சை நோக்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பர் ரேஞ்சை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டும் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரேஞ்சோட அப்பர் லெவலில் இருக்கிறத இப்போ பார்க்குறோம். ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஏஷியர் மோட்டார்ஸுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் என்கரேஜிங்காக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்போட சேல்ஸ் நம்பரும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் அவங்களுடைய ரூரல் சேல்ஸ் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. பருவமழை அப்படின்றதும் சராசரிகளை விட குறைவாக இருப்பதும், ஸோ வரக்கூடிய காலத்தில் அது வந்து அந்த ரூரல் மார்க்கெட் மூலம் வரக்கூடிய வியாபாரம் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் இது வரைக்கும் என்கரேஜிங்காக தான் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது ஏற ஆரம்பிச்சிருக்குது. 4.18%. டாலர் இண்டெக்ஸும் ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. 104.17. இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு எதிரான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும். பிரெண்ட் க்ரூடும் படிப்படியாக ஏறிட்டே இருந்து 88.8 $89 கிட்ட வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசும்போதெல்லாம் $74-75 இருந்தது. எங்க வந்தாச்சு? 88, 89, $90 கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து எப்படி உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை பார்க்கணும். பொதுவாக டிமாண்ட் கூடினால் வந்து உலக பொருளாதாரம் மீண்டு எழுவதாக அப்படி ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னே $1,900 இருந்தது பெர் ரவுண்ட்ஸ். இப்போ 1945 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு $40 மேலாக ஏறி இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போதைக்கு இது நம்ம ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை ஒரு பக்கவாட்டு நகரில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது தொடர்ந்து நமக்கு வந்து வலிமை குன்றி காணப்படுவதை தான் பார்த்துட்டே வரோம். ஏற்குறைய 81.7 இருந்தது. அப்புறம் மடமடன் 83 போயிட்டு இப்போ 82.5க்கும் 83க்கும் இடையே சோர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவை வலிமை குன்றும் போதும் 83 தாண்டும் போதும் ஆர்பியோட இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுனால ஓரளவுக்கு நம்முடைய ரூபாயானது டாலருக்கு எதிராக தாக்கு பிடிக்கிறது. இல்லை என்றால் இன்னும் அதிக அளவில் வலிமை கொண்டுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 487 கோடிக்கு பையர் ஆகும். டிஐஸ் வந்து 2,290 கோடிக்கு பையர் ஆகும். ஃப்ரைடே இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து டோட்டலா இப்போ எந்த கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு 50-50ல இருக்கிறாங்க. 50% ஷார்ட், 50% லாங் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கிறத பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் ஃபார் 499 பர் வீக் அப்படின்ற பேர்ல நம்ம போன வாரம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். 11 o'clock லைவ். ஸோ இதனுடைய பேமெண்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம போடுறோம். நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா 10:15 மணிக்கு கட் ஆஃப் வச்சு ஜூம் லிங்க் நம்ம அனுப்புவோம். அதனால் குயிக்காக நீங்கள் 10:15க்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் இந்த வாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வரும். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிக் புல் கேண்டில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 19,250லேருந்து 19,450 நோக்கி ஒரே நாளில் மிகப்பெரிய ஏற்றம். ஸோ இந்த ஏற்றம் இப்போ தாக்கு பிடிக்குமா அப்படின்றத அடுத்த கேள்வி. நம்ம மேலே பொறுத்த வரைக்கும் இந்த 450க்கு மேலே உட்கார்ந்தாலும் 19,640 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அது பக்கவாட்டு நகர்வை நோக்கி நகருமா இல்லை மீண்டும் ஒரு ஏற்றத்துக்கு தானே தயார் பண்ணுமான்னு பார்க்கணும். பட் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 640 உடைக்கும் போது தான் நமக்கு இந்த ஏற்றம் அப்படின்றது தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு பக்கவாட்டு நகர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இல்லை மீண்டும் வந்து 19,250 உடைக்கப்பட்டால் டவுன் ட்ரெண்ட் தொடர்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.